ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வாழைக்கு எப்படி அதை பொதிகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வாழை கொலையை எப்படி பொதிகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பிளாஸ்டிக் சாக்கு எடுத்துருக்கிறேன். இந்த சாக்கு ஒரு பக்கம் திறந்துருக்குது, இன்னொரு பக்கம் அடைச்சிருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கத்தை அடைச்ச பக்கத்தை அறுக்கணும். இப்படி அறுத்து இந்த சைடு மூடி இது அப்படியே இது வழியே கட் பண்ணி இதை என்ன செய்யணும்னா ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணும்போது நம்ம சுலபமாக என்ன செய்யணும்னா வாழை கொலையை பொதிக்கலாம். அது நம்ம வாழையில் ஏறாமலேயே என்ன செய்யலாம்னா வாழை கொலையை பொதிஞ்சிடலாம். இப்போ இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணி இப்படி சாக்கை கட் பண்ணியாச்சு. சாக்கை கட் பண்ணிட்டாங்க. ரெண்டு பக்கமும் இப்போ திறந்துருக்குது. இந்த பக்கமும் இப்படியே ஹாலோவாக இருக்குது பாருங்க. அப்புறம் இந்த ஒரு சைடை இப்படியே மடக்கும்போது தான் நம்ம கொஞ்சம் மேலே குச்சினால இதை மேலே ஒசத்துறதுக்கு முடியும். நம்ம கீழே நின்றுட்டு மேலே நிற்கிற இந்த வாழையை நம்ம பொரிஞ்சிடலாம். அது எப்படின்னா பாருங்க, இந்த குச்சியில் இந்த சாட்டை இது பண்ணணும். பண்ணிவிட்டு இப்படியே அதுக்குள்ளால் தள்ளி விட்டுருவோம். இப்படி தள்ளி விடும்போது நம்ம அதை சாக்கை மாட்டிக்கிடும். இப்போ மாட்டிடுச்சு. இனி நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கமும் அப்படியே ஊற்றிக்கிட்டோம். ஒவ்வொரு சைடும் மாட்டிடுச்சு. இந்த சைடை நம்ம ஈஸியாக பொம்பளையில் லேடிஸ் கூட இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம கொலையை பொரிஞ்சு விட்டுட்டோம். வேறு யாருக்கு உதவி நமக்கு தேவைங்க. இது ஏர் ஸ்பேஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நல்ல காற்று இடைவெளிகள் எல்லாமே இதில் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம வாழை கொலையை பொதிஞ்சு விட்டுட்டோம். இது போல் தான் இங்கேயும் ஒரு கொலையை பொதிஞ்சு விட்டுருக்குறோம். அந்த கொலையும் கூட பொதிஞ்சு விட்டுருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.